ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் பீட்ரூட் பிரியாணி. எஸ் நான் சொல்லும்போதே கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும்னு நினைப்பீங்கள. பீட்ரூட் பிரியாணியா? பட் சீரியஸ்லி, ஒன்ஸ் யூ டேஸ்ட் இட் யூ வில் நெவர் அண்டர் எஸ்டிமேட் பீட்ரூட் அகேன். ஹெல்த்தியாக, கலர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, பர்ஃபெக்ட் காம்போ ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ட்ரை இட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை சாப் பண்ணி ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சைட் பை சைட் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 2 ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக அதையும் பீல் பண்ணி வச்சுட்டேன். 2 சில்லி, ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி. ஸோ குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. தென் கீ ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கடை மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. தென் அது ஸ்ப்ளட்டர் ஆனதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ரியலி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் பிரியாணி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் ஒரு டொமேட்டோ ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வதங்கினதும் கர்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு பீட்ரூட்டை சாப் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம 1 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் அரைச்சி வச்சோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் ஆல்சோ ஆஸ் ரிக்வயர்ட் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பாயில் வந்ததும் நீங்கள் ரைஸு போட்டுடலாம், எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ. அண்ட் ஆக்சுவலி நான் மீன்ஸ் ஊற வைக்கிறதுக்காக மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படியே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேமில் 1 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தானா சூப்பர் ஹெல்தி டேஸ்டி பிரியாணி ரெடி. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், அன்பிலீவபிள், சூப்பர் டேஸ்ட். இன் பிட்வீன் நான் ஒரு டீ லவர், ஸோ டீ போட்டு குடிச்சு தென் குக்கர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், ஜஸ்ட் அன்பிலீவபிள் தட் நான் குக் பண்ண இந்த பிரியாணின்ட்டு. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பீட்ரூட் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரியலி ஆக்சுவலி பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்கோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஸ்பைசி ஆச்சு, பட் ரியலி சூப்பராக இருந்தது. ப்ளீஸ் 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 ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு காமெண்ட்டில் சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். தென் பசங்களுக்கு எடுத்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் பிடிச்சிச்சு. ரியலி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.